Hello guys. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். First of all, I am very sorry. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதுக்கான ரீசன் சில ஷிஃப்டிங் வேர்ட்ஸ் புதுசா நம்மளோட யூடியூப் சேனலுக்காக நிறைய விஷயம் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் டிலே ஆச்சு. அதுக்கு வெரி சாரி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டிருக்க வீடியோ நானே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே தெரியாமல் ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் என்னால் இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ டைம் எடுத்து இப்போ தான் நான் அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பக்காவான பிசியை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பிசியை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பில்ட் பண்ணுறோம். ரெடிமேடாக ஏஐஓ கம்ப்யூட்டர்ஸ் இல்லை ஒரு சாதாரண பிசியாக நீங்களாம் கம்பெனியில் வாங்கலாம். பிராண்ட் ஐமி ஆசூஸ், லெனோவோ இது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெடிமேட் பிசிஸ் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அசம்பிள் பிசி இஸ் பெட்டர் ஆப்ஷன். என்ன கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் அசம்பிள் பிசியை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதில் உங்களோட பர்பஸ் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதில் நிறையா விஷயம் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு பிசி அசம்பிள் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்ன விஷயத்துலலாம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி ஒரு பக்காவான பர்ஃபெக்ட் பிசியை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பிசி பில்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பில்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ், இது நிறைய எக்ஸ்பென்சஸ் நிறையா ஆகும், ஒரு பேசிக் ஐடியா இருக்காது. எனக்கும் சுத்தமாக அப்படி தான் இருந்துச்சு. ஸோ லேட் அண்ட் ஒன் பை ஒன்னாக தான் நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்தளவுக்கு பேசுகிறேன். பட் எனக்கு இன்னுமே பர்ஃபெக்டாக தெரியாது. நான் இந்த விஷயம் யூடியூப்ல இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் டைம் எடுத்து கற்றுக்கங்க. நீங்களும் ஓனாக பில்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட நீட்ஸை ஒரு பிசி பில்ட் பண்ணக்கூடிய பர்சன்ட்டை நீங்கள் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிசி பில்ட் பண்ணுங்கள். சில பேர் ப்ராஃபிட்டுக்காக பர்சனல் கெயினுக்காக உங்களை மாட்டி விடுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பொறுமையாக இருந்து பில்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன? நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பர்பஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடிட்டிங்காக பிசி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட்டில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை ஒரு கேமிங் பிசி, இல்லை நான் வந்து ப்ரொடக்டிவிட்டி அந்த ரிலேட்டடாக பிசி பில்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் இல்லை, நான் மல்டி பர்பஸ் பிசி, இல்லை ஹோம் யூஸ், இல்லை ஆஃபீஸ் யூஸ், அது மாதிரி என்ன பர்பஸ் நிறையா வெப்சைட்ஸில் ரேட்டை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆஃப்லைன் ஸ்டோர் போங்க. ஆஃப்லைன் ஸ்டோரில் மேபி கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, பட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட் நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். தட்ஸ் யுவர் விஷ். ஸோ ஒரு பிசி பில்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு 7 காம்போனன்ட்ஸ் தேவை. ஒன்று மதர் போர்டு, இன்னொன்று ப்ராசஸர், அந்த ப்ராசஸருக்கு அப்புறம் ரேம், ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க் ஆர் எஸ்எஸ்டி. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டுமே. அந்த பிசிக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, பவர் சப்ளை, இது எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு ஒரு கேபினெட். இவ்வளோ தான் ஒரு பிசியை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பேசிக் காம்போனன்ட்ஸ். இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கீபோர்டு, மவுஸு, மானிட்டர், தென் அதர் பெரிஃபரல் யூனிட்ஸ். தட் இஸ் யுவர் விஷ். நீங்கள் அதை என்னென்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை பிசி அசம்பிள் பண்ணுறப்ப சேர்த்து எதுவும் வாங்கலாம். இது உங்களை பொறுத்தது தான். என்ன கேட்டிங்கன்னா மானிட்டர் இதெல்லாம் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே கம்மியாகவே கிடைக்கிது. ஸோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மதர் போர்டு. மதர் போர்டுங்கிறது பிசியில் ஒரு ஃபர்ஸ்ட் காம்போனண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மதர் போர்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்னென்ன மதர் போர்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான ரேம், ஸோ இப்போ 64 GB ரேம் போடுறீங்க அப்படின்னா எத்தனை ரேம் ஸ்லாட் உங்களுக்கு தேவை? DDR3ஆ, DDR4ஆ, DDR5ஆ, என்ன ரேம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, என்ன வைஃபை இருக்கா, ப்ளூடூத் இருக்கா, ஸ்டோரேஜ் இன்டர்ஃபேஸ் என்ன இருக்குது, ஸ்டோரேஜோட ஃபார்ம் ஃபேக்டர் என்ன, 2.5 இன்ச்சஸா 3.5 இன்ச்சஸா, இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. தென் CPU ப்ராசஸர். ஒரு மதர் போர்ட் சூஸ் பண்ணுறீங்க. மதர் போர்ட்லேயுமே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. லைக் ஜிகாபைட் இருக்குது, AMD மதர் போர்ட்ஸ் இருக்குது, தென் AMD இல்லை, ஜிகாபைட் இருக்குது, MSI இருக்குது, ஆசூஸில் இருக்குது. இது மாதிரி நிறையா மதர் போர்ட்ஸ் இருக்குது. அந்தந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி மதர் போர்ட் மாறும். இப்போ கேமிங் மதர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங்காக பில்ட் பண்ணுறப்ப அதுக்குரிய ப்ராசஸர் லைக் இன்டெல்னா இன்டெல் பேஸ் பண்ண மதர் போர்ட் போகணும். AMD அப்படின்னா AMD பேஸ்ட் மதர் போர்ட்ஸ்க்கு நீங்கள் போகணும். ஸோ இதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கு அடுத்து ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் காம்படிட்டிவான ப்ராசஸர் அப்படின்னா அது AMDயும் இன்டெலும் தான். இன்டெல் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்தோம், AMDயும் சரி அதுக்கு ஈக்குவலாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணி அதோட பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ AMDயில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இன்டெல்ல 10th ஜென்னா 11th ஜென்னா 12th ஜென்னா 13th ஜென்னா அதெல்லாம் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து. ப்ராசஸர் சூஸ் பண்ணுறப்போ அதோட கிளாக் ஸ்பீட் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸ்கோர்ஸ் செக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஃபேக்ட் அதில் ஓவர் கிளாக்கிங் பண்ண முடியுமா, அது அன்லாக்டு ப்ராசஸராக என்ன கேட்டிங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்கு இன்டெல் பெஸ்ட், கேமிங் பர்பஸ்க்கு ஏஎம்டி பெஸ்ட். ஏஎம்டி பெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னது அந்த ப்ராசஸரோட கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் தட் மேட்டர்ஸ். தென் மெமரி, ஐ மீன் ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. டெம்பரவரியாக நீங்கள் ஒரு ஆப் ரன் பண்ணுறப்ப அந்த ஆப்புக்குரிய டெம்பரவரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம். இப்போ நீங்கள் மல்டிபிள் டாஸ்க் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய டெம்பரவரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணி சிஸ்டம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ரேமை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. DDR3, R4, R5 இந்த மாதிரி நிறையா ரேம் இருக்குது. இது எல்லாமே ஸ்பீடு தான். ஸோ இது இல்லாமல் ரேமில் என்னென்னாலும் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு லேப்டாப் ரேமாக சோடியம் டிம் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லேப்டாப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ பேசக்கூடியது அசம்பிள் பிசி. டெஸ்க்டாப்புக்குரிய ரேம் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த ரேம்னோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹவு மச் அந்த ரேம் எவ்வளோ இருக்குது, 8GB, 16GB, 64GB, 32GB இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, அந்த ரெக்யர்மெண்ட்டை இந்த ரேம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா. அடோப் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இத்தனை ஜிபி, ஒரு 8GB, ஒரு 16GB இந்த இது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குமா, இல்லை எக்ஸ்ட்ரா இதை தாண்டி யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணி இது பண்ணுங்க. ஐ மீன் 16GB நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு மதர்போர்டு தான் சூஸ் பண்ணால் நல்லது. ஸோ தட் நீங்கள் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சிஸ்டம் ரேம் சப்போர்ட்டையும் நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 64GB ரேம் வாங்கிட்டீங்க, ஆனால் உங்கள் சிஸ்டத்துக்குரிய சப்போர்ட் வந்து 16GB தான், ஸ்பெசிஃபிக்காக அந்த மதர்போர்டுக்குரியது. இப்போ நீங்கள் போடக்கூடிய ரேம் 64GBயாகவே இருந்தாலும் 16GB மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஸோ இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னொரு விஷயம், டியூயல் சேனல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரேம் சேம் மெகாஹெர்ட்ஸ், ஐ மீன் ரேமில் 2666 மெகாஹெர்ட்ஸ், 2999 மெகாஹெர்ட்ஸ், 3000 மெகாஹெர்ட்ஸ், 3200 மெகாஹெர்ட்ஸ் அது மாதிரி ரேமோட ஸ்பீடும் நிறைய இருக்குது. ஸோ சேம் மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடில் போடுறப்ப டியூயல் சேனல் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. வீடியோவில் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். ஐ மீன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து ஸ்டோரேஜ், தட் மீன்ஸ் ஹார்ட் டிஸ்க், சாலிட் ஸ்டேட் ட்ரைவ், SSD, HDD ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் 2 இருக்குது. SSDங்கிறது ஹார்ட் டிஸ்கை விட ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்கும், பட் பட்ஜெட் வைஸ் SSD அதிகமாக இருக்கும். பட் ஹார்ட் டிஸ்க் ரேட் வைஸ் கம்மி, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இப்போ 1TB நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா SSD ஒரு 256GB, 512GB அந்த மாதிரி போகிறது பெட்டர் ஆப்ஷன்ஸ். இல்லை உங்கள்கிட்ட பட்ஜெட் நிறையா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 1TB SSDயே தாராளமாக போகலாம். இட் வில் பி பெட்டர். அண்ட் அடிஷ்னலாக தேவைப்படும் பட்சத்தில் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் நீங்கள் வாங்க. SSD இப்போ கேட்டிங்கன்னா SSD நிறையா அட்வான்ஸ்டு SSDலாம் வந்துச்சு, NVMe, M.2 அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றும் கூகுளில் போட்டு பார்க்குறப்பையும் சரி, இல்லை நீங்கள் கடையிலே நேரடியாக விசாரிங்க இது என்ன SSD, இதோட ஸ்பீடு எப்படி இருக்கும், இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் என்ன, அண்ட் இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு போகிறது பெட்டரா, இதை எவ்வளோ அலோகேட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸையுமே உங்கள் பிசியை அசம்பிள் பண்ணக்கூடிய பர்சன்ட்ட கேளுங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பேக் பண்ணக்கூடிய கேஸ், பேன், பவர் சப்ளை, PSU இது 3ஐயும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிராஃபிக்ஸ் கார்டு எல்லா மதர்போர்டுக்கும் தேவையில்ல, ஐ மீன் எல்லா ப்ராசஸருக்கும் தேவையில்ல. கேஸ் நீங்கள் இன்டெல் ப்ராசஸர் வாங்கினீங்க அப்படின்னா, இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் வாங்கினீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு தேவையில்ல. பட் ஒரு சில ப்ராசஸர், ஐ மீன் டிஸ்க்ரீட் கிராஃபிக் கார்டு ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் தனியாக கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கணும். இல்லைனா உங்களுக்கு டிஸ்பிளே வராது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் மேட்டர்ஸ். அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. கிராஃபிக்ஸ் கார்டை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுலேயும் DDR4, R5, R6 அது மாதிரி நிறையா வேரியன்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது, அண்ட் எத்தனை HDMI போர்ட்ஸ் இருக்குது, எத்தனை DVI போர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே பார்க்கணும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ரெண்டரிங் இதெல்லாம் பண்ணுவீங்க, ஃபோட்டோஷாப் விடுங்க, ஒரு அடோப் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, ஃபில்மோரா அது மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி சூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், டிலே பண்ண மாட்டேன். கேஸ் பொறுத்த வரைக்கும் கூலர் மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அந்த மாதிரி கேபினெட் நீங்கள் போய்க்கோங்க. கேபினெட்டுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் போடணுமான்னு கேட்டிங்கன்னா
கேபினெட் ஒரு அப்ரோப்ரியேட் ப்ரைஸில் ஒரு சூட்டபிள் கேபினெட் நீங்கள் போகணும். ப்ராசஸர், மதர் போர்டு எல்லாமே காஸ்ட்லியாக போட்டு வாங்கிட்டு கேபினெட்டில் மிக்சம் பண்ணுறேன்னு பண்ணிங்க அப்படின்னா அதுவும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா கேபினெட்டோட சைஸும், கிராஃபிக்ஸ் கார்டோட சைஸு, மதர் போர்டோட சைஸு எல்லாமே நீங்கள் பார்த்து தான் சூஸ் பண்ணணும். அதனால தான் கேபினெட்டும் இம்பார்ட்டன்ட். பவர் சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இது வந்து அதிகமாக பவர் சப்ளை நீங்கள் கொடுத்தாலும் தப்பு. ஐ மீன் 550 வாட், 600 வாட், 800 வாட் அப்படி கொடுக்குறதும் தப்பு, கம்மியாக கொடுக்குறதும் தப்பு. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்ரோப்ரியேட் ஐ மீன் சூட்டபிள் பவர் சப்ளை ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் சப்ளை நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நல்ல பிராண்டுக்கு போங்க. நான் எந்த ஒரு பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணல. நல்ல பவர் சப்ளை சூஸ் பண்ணுறது பெட்டர். இவ்வளோ தான் ஒரு பிசியில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஐ மீன் நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். இது நீங்களே ஜென்ரலாக கூகுளில் போனீங்கன்னாலே உங்களுக்கே இது தெரியும். பட் இருந்தாலும் இதில் என்னென்ன எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இது எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. பட் ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாக்கெட்டில் லாரா காம்லி, நோட் புக்கில் சச்சின் ஜாக்சன், ஹேர் கட்டுக்கு பியூட்டி பார்லர் தானம்மா.